நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீடை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த வீட்டை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணமானது இருக்க வேண்டும். இந்த உலகத்தில், இந்த மண்ணுலகில், தரணியில் இருக்கின்ற செல்வத்தையோ பல நாட்டங்களை நாடாமல், அன்பிற்குரியவர்களே, விண்ணகத்தை நோக்கி ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தைக்கு இணங்க நாம் வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே அந்த அவருடைய அன்பின் பாதையில் பயணிக்கின்றோம். உண்மையாகவே அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள், நம்மை அந்த விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்வார் என்பதை உணர்ந்து கொள்வோம் இன்றைய நாளில். ஆகவே இந்த 3 சிந்தனைகளை நாம் கருத்தில் கொண்டு நாம் உண்மையாக அன்னை மரியாளுடைய பரிந்துரை வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் புதுமைகள் நடக்க வேண்டும் என்றால் இந்த 3ஐயும் உங்கள் வாழ்க்கையை கடைபிடிங்கள். நிச்சயம் சொல்கின்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் புதுமைகள் நடக்கும். நீங்களும் ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் எவ்வாறு உணர்ந்தாலோ அன்னை மரியாளை போன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய